ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை மிஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பாப்பா தம்பிக்கு வந்து வெடி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது என்னென்ன வெடி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை. ஸோ நம்ம வந்து அந்த காலத்துலலாம் நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது வந்து அதிகமாக கம்பி மத்தாப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய வெடிலாம் நான்லாம் வெடிச்சது கிடையாது. எனக்குலாம் ரொம்ப பயம் வெடிக்கனாலே. ஸோ அதனால நம்ம தான் வெடிக்கல. ஸோ குழந்தைங்க வந்து இப்பவுமே நம்ம சின்னதில் வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து விளையாண்டா அது அவங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அதனால வந்து என்னென்ன வெடி வாங்கியிருக்கோம் தம்பி பாப்பாக்குங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு. ஸோ கம்பி மத்தாப்பு வந்து ஆல்மோஸ்ட் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் நல்லா அழகாக கலராக இருக்கும். ஒரு சில கம்பி மத்தாப்பு வந்து நல்ல பெரிய கம்பி மத்தாப்பு இருக்கும், ஆனால் கலராக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கு கையிலையும் படாது. ஸோ இது வந்து இதில் வந்து மினிமம் 10 இருக்கு. ஸோ இதில் 5 இதில் 5ன்னு சொல்லிட்டு 10 இருக்கு இதில் மினிமம். ஸோ இது ஒரு பாக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பீடி பாம். இது வந்து பசங்க வந்து இது வந்து தீப்பெட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒன்று நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மாதிரி தான் இருக்கும். பற்ற வச்சு என்ன இதில் போடு. எல்லாரும் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நானும் வெடிச்சது கிடையாது. எப்படி பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சம் கணேஷ் மடியில் போட்டு பாத்தீங்களா? அது கொண்டா. இது பாத்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, தீப்பெட்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இதுல வந்து அந்த வெடி வந்து இவ்வளவு சவுண்ட் கேக்கு. பாத்தீங்களா, நம்ம நார்மலா வெடி வெடிக்கிற சவுண்ட் இந்த ஒரு இதுல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் இதை வந்து இந்த விபரீத விளையாட்டுல வந்து நான் விளையாட விரும்பல. திடீர்னு அது சும்மாவே இதை வெடிச்சதுல காது ஃபுல்லா பொய்ங்க விழுந்துரு. சோ இருந்தாங்க காது கேட்கவங்க கூட போறது வாய்ப்பு. சோ இந்த இது வந்து பீடி பாம் வந்து தம்பி விளையாடுவான். சோ அதனால தம்பிக்கு தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இது மினிமம் வந்து 250 எத்தனை இருக்கும், ஒரு 20 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து மினிமம் வந்து 20 பாக்ஸ் இருக்குது. சோ இது வந்து தம்பி. இது பாத்தீங்கன்னா போம். இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் இந்த வெடி வந்து நம்ம போடலாம். சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம இப்படி எடுத்து இது இப்படி கையில எடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க. பாத்தீங்களா, இது வந்து இப்ப நம்ம கையில சும்மா எடுத்து இது பாத்தீங்கன்னா இது சின்னதா ஒரு உருண்டை மாதிரி தான் பிடிச்சிருக்காங்க. ஆனா இது பாருங்க வெடிக்குதா. சோ இது வந்து பயமே இல்ல, குழந்தைங்க வந்து பிந்தாசா இதை விளையாடலாம். நம்மளும் ஒரு குழந்தை. இது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க முதற்கொண்டு அதே மாதிரி பெரியவங்களே நிறைய பேர் வெடி வெடிக்கிறது பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெடி வந்து கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ இந்த வெடி வந்து சரிங்களா. ஸோ இந்த வெடி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கே நாங்கள் இந்த ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து 5 இருக்கும், 50 இல்லை சாரி இதில் வந்து 50 பாக்ஸ் இருக்கும் உள்ள வந்து. ஏன்னா இது மினிமம் 350 ரூபா. இப்படி சின்ன பாக்ஸ் வந்து 350 ரூபா. ஆனா உள்ள வந்து நம்மளுக்கு பேக்கேஜ் வந்து 50 பாக்ஸ் இருக்கும்.
ஸோ குழந்தைங்க வந்து ஈஸியா இதுல விளையாடலாம், பயமே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா தர சக்கரம். ஸோ தர சக்கரம் வந்து நார்மலா எல்லாரும் விடுறதுதான், சின்ன பிள்ளைங்கள இருந்தும் எல்லாரும் நம்ம அழகா வச்சு விடுறதுதான். ஸோ இது வந்து கீழே தரையில சுத்தும் போது ஒரு சிலது வந்து வெடிச்சிரும், ஒரு சிலது வந்து பத்தே வைக்காது, ஒரு சிலது நல்லா சுத்தும். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து 10 இருக்கும், 10 இது இருக்கும். நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல. ஸோ இதை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பெருசாகவும் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த சைஸ்ல தான் வாங்கியிருக்கோம். இதுல வந்து 10 பீஸ் இருக்கு. ஆனா இதுல 9 பீஸ் தான், இல்ல 10 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 4 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் 3 நாள் தீபாவளி. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து டே 1, டே 3, டே 4 டே 3 சொல்லிட்டு நம்ம 3 டேஸ் நம்ம வந்து வெடிக்க போறோம். அதுக்காக தான் நான் வந்து 4 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னொன்னு இருக்கு, நாங்க இது 5 பாக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது இன்னொரு கம்பி மாத்தா. பாருங்க, இது என்ன வெடின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ இது புதுசா நானும் இந்த வாட்டி தான் பாக்குறேன். ஏன்னா நான் போன வாட்டி கூட நான் அந்த வெடி வாங்கல. ஸோ இது வந்து மாமா தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாத்துடலாமா? இந்த வெடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, வாவ். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து உமி, நம்ம அந்த அரிசியில இருந்து நெல்லுல இருந்து எடுப்பாங்களா உமி. ஸோ அதுதான் நான் தூசியோன்னு நினைச்சேன். ஸோ இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி எடுப்பாங்கன்னு. இது வந்து பீடி பாம் சொன்னோம்ல, அதே மாதிரிதான் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கு. பட் ஆனா அந்த இத வெடிக்கும் போது செம சவுண்ட் வருது. அம்மாடி காது. ஸோ இந்த வெடியும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சேஃபா விளையாடலாம். ஸோ இந்த வெடியில பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வெடி இருக்குது. இதுல ரேட் பிரைஸ் எல்லாமே நான் கடைசியில சொல்றேன். பாத்தீங்கன்னா 2, 3 மொத்தம் இது வந்து 3 பாக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இதுவும் கம்பி மத்தாப்பு, குட்டி குட்டி கம்பி மத்தாப்பு. இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸா இருந்து இதுல உள்ளது வந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க, அதனால ஒண்ணு தான் இருக்கு. ஸோ இது அடுத்த பாக்ஸ் இருக்குமா? இது பாத்தீங்கன்னா மலைவெடி. பாத்தீங்கன்னா மலைவெடி, நான் வந்து மலைவெடின்னு தான் இதுக்கு சொல்லுவேன், இதுக்கு பேரு. ஸோ இதோட பேர் வந்து என்னங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ இது வந்து ஃப்ளவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அழகா நம்ம பற்ற வச்சோம்னா மேல வந்து அழகா நம்மளுக்கு மழை எப்படி பெய்யுமோ அப்படி இந்த இதுல வரும். ஸோ இதுக்கு மலை வெடின்னு நான் சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல 10 வெடி இருக்குது. நீங்க 10. இது வந்து சின்ன சைஸு. ஸோ இதோட சின்ன சைஸும் வரும், அதே மாதிரி இதோட பெருசும் இருக்கு. நான் இவ்வளவு பெருசு வருது. ஸோ நாங்க வந்து சின்னது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து சின்னதுதான் நல்லது. ஸோ அதனால நான் சின்னது நான் வாங்கிட்டேன். இது மொத்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா 5 பாக்ஸ். இந்த பாக்ஸும் நம்மளுக்கு வந்து 5 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அந்த பாம் தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுல வந்து 50 பீஸ் இருக்கும். சொன்னல அவங்கள்ட்ட பாருங்க, 50 பீஸ் இருக்கு.
50 பீஸ் இருக்கும். இது ஆனா குட்டியோடு தான் இருக்கு. சின்ன இதுவும் வருது, இதே மாதிரி ஆங்கிரி பேர்டும் வரும். ஸோ இதே மெத்தட்ல கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு, சின்னதாகவும் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து 50 இருக்கும்ல, ஸோ அதனால பாப்பாவுக்கு இது போதும். ஸோ அதனால 2 பாக்ஸ் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வாங்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு இதுக்குள்ள ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த வெடி பாக்ஸ்ல ரேட் வந்து 350 ரூபா. இதோட பிரைஸ் வந்து 350 ரூபா. மலை வெடியோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 பீஸ் நம்மளுக்கு 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதே இது நம்ம ஒரு பீஸா வாங்க போனோம்னு நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து 120 ரூபா 150 ரூபா பிரைஸ் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு 5 பீஸா வாங்கினோம்னா நம்மளுக்கு 350 ரூபா, நம்மளுக்கு எவ்வளவு லாபம் பார்த்துக்கோங்க. இது ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 150 ரூபா. நம்ம வந்து மூணு பீஸ், இது தனி ஒரு பீஸா வாங்கினோம்னா நம்ம 150 ரூபா 200 ரூபா போடுவாங்க. ஆனா நம்ம வந்து மொத்தமா வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி இது வந்து ஒரு இது 100 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம 3 இது வாங்கிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 2 நம்ம வாங்கியிருக்கோம்ல. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 90 ரூபாய். ஸோ இது வந்து நம்ம ஒரு பீஸா வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா போடுவோம். மோஸ்ட்லி 20 ரூபா போடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பீஸா 20 ரூபானா அப்போ நம்மளுக்கு வந்து அதிகமா தான் வரும், 200 ரூபாய் ரேட் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பீஸ். அதே மாதிரி இதுவும் அப்படிதான், இது நம்மளுக்கு 350 தான். ஸோ ஒன்னு வாங்கினா நம்மளுக்கு வந்து 120 ரூபா. ஸோ அதே இது நம்ம 5 இது வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு 350 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 200 ரூபாய். இதுல வந்து 20 பாக்ஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து இது வந்து 200 ரூபாய். ஸோ இது வந்து நம்ம ஒண்ணு வாங்கியிருக்கோம். இதுவும் அதே தான். பாத்தீங்கன்னா இந்த வெடியை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த 2 வெடி பாத்தீங்கன்னா அணுகுண்டு வெடி. ஸோ இது வந்து இப்ப வாங்கினது கிடையாது, நம்ம போன வருஷம் வெடி வாங்குறதுல நான் வீடியோல காமிச்சிருப்பேன். ஸோ அப்போ வாங்கினது 5 வெடி வாங்கியிருந்தோம். அதுல வந்து 2 வெடி வெடிச்சோம், 3 பாக்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு பாக்ஸ் நம்ம நேற்று வெடிச்சிட்டோம். ஸோ அதுல வந்து இந்த 2 பாக்ஸ் இருக்குது அணுகுண்டு பாக்ஸ். ஸோ அதையும் நாங்க வந்து சரி காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, அணுகுண்டு வெடி யாருக்கெல்லாம் பயம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பயம், ஏன்னா நான் அந்த அணுகுண்டு வெடி வச்சுட்டாலே பயந்து ஓடிடுவேன். ஸோ ரொம்ப சவுண்ட் வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம அந்த அணுகுண்டையும் நம்ம வெடிக்க போகிறோம். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போன வருஷத்துக்குள்ள பத்திரமா வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ போன வருஷம் வச்சிருக்க வெடியை வாங்கின வெடியை வந்து நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் இப்படி வெடி பத்திரமா வச்சு வெடிக்கீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பாப்பாவுக்கு தம்பிக்கும் நான் வாங்கின வெடி எல்லாம் இதுதான். ஸோ நாங்க பாம்பு அந்த வெடி எதுவுமே நாங்க வாங்கல, ஏன்னா போன வருஷம் வாங்கினதே வந்து நிறைய இருந்துச்சு. வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கினோம். இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அப்படி லைட்டா வெடிச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளும் ஒரு குழந்தை வந்து அதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் வெடிச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த வெடி தான் நாங்க வாங்கியிருக்கோம் பாப்பா தம்பிக்கு. ஸோ உங்க வீட்டுல நீங்க என்னென்ன வெடிலாம் வாங்கியிருக்கீங்க ஸோ அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கும் நீங்க தீபாவளி வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.